கைஸ், நாம பார்த்துட்டு இருக்கிறது நம்ம சென்னை ஹார்பர்ல ஜவஹர் டாக்ல இருக்கிற டிசிஎஸ் சூர்யா கப்பல் தாங்க. இந்த கப்பல்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ட்ரக் ஒன்று ஏற்றி வச்சிருக்காங்க, கண்டெய்னருக்கு நடுவு இருக்குங்க. அதை விட வித்தியாசமா பாத்தீங்கன்னா ஒரு டூரிஸ்ட் பஸ் ஒன்று ஏற்றி வச்சிருக்காங்க. இது பார்க்கறதுக்கு ரொம்ப ரம்யமா இருந்ததுங்க. அதாவது கண்டெய்னருக்கு நடுவில் கடல்ல பயணம் பண்ண போற பஸ்ஸுங்கிறது பார்க்கறதுக்கு வித்தியாசமா இருந்ததுங்க. இந்த கப்பல் நம்ம சென்னை துறைமுகத்திலிருந்து அந்தமானுக்கு தாங்க போக போகுதுங்க. கிட்டத்தட்ட 3-4 நாள் இந்த கப்பல் கடல் பயணம் பண்ண போகுதுங்க. ரோட்ல பஸ் போறது நம்ம எல்லாரும் பார்த்துருப்போங்க. ஆனா கடல் வழியா ஒரு பஸ் பயணம் பண்றது இப்பதாங்க நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். டிசிஐ சூர்யா கப்பல் பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரல் கார்கோ வெசலுங்க. இது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்தியன் ஓஷன்ல தாங்க செயல் ஆகும். சென்னை டு அந்தமானுக்கு மெட்டீரியல் சப்ளை, பல்க் கார்கோ, அப்புறம் எசென்சியல் குட்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த டிசிஐ சூர்யா கப்பலில் தாங்க கொண்டு போறாங்க. இந்த கப்பல் 4500 டன் வெயிட் ஏற்றிட்டு போக போகுதுங்க. இந்த பஸ்ஸோட சேர்த்து 98 மீட்டர் நீளமும் 16 மீட்டர் அகலமும் இருக்குங்க இந்த கப்பல். இதே கப்பல்ல இதுக்கு முன்னாடி ஆம்புலன்ஸ் ஏற்றிட்டு போன வீடியோ நம்ம சேனல்ல பார்த்துருப்போம். ஸோ இந்த கப்பலில் பார்த்தீங்கன்னா இப்போ பஸ் ஏற்றிட்டு போறாங்க. இதே மாதிரி வித்தியாசமான பொருட்கள்லாம் இந்த கப்பலில் ஏற்றிட்டு போவாங்க. அடுத்தடுத்த வீடியோ நம்ம பார்க்கலாங்க.